வெல்கம் டு ஆஹா ரெஸ்டாரண்ட்ங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரான்ஸ் வந்து கீ ரோஸ்ட். அதுக்கு தேவையான ப்ரான்ஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு மிட் சைஸ் ப்ரான் ஒரு 300 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கோம். அப்புறம் கீ ஆர்கேஜி எல்லாம் பிராண்டட் கீ வாங்கியிருக்கோம். அதுதான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சோம்பு, ஜீரகம். சோம்பு எவ்வளோன்னா, சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன்னு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன்னு, ஒரு 10 மிளகு, அப்புறம் பட்டை, கிராம்பு, முழு தனியா, இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 3 பல்லு பெரிய பூண்டு, அப்புறம் ஒரு 8 வந்து காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நம்ம இந்த எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் வந்து உரித்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிப்போம். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அது ஒன்று. பேஸ்ட் ஓகே. பேஸ்ட்டு வந்து அந்த எல்லாத்தையும் இன்க்ரீடியன்ட் போட்டு இந்த பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிக்க போகிறோம். ஒரு 50 ml அளவுக்கு நெய். நெய் தான் ரொம்ப முக்கியம், வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி நெய் மட்டும்தான். நெய் நல்லா ஊற்றியாச்சு. நெய் நல்லா சூடு வந்த பிறகு அதில் வந்து நம்ம கருவேப்பிலை முதல்ல போட்டு நெய் சூடானோடனே கருவேப்பிலை போட போகிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம், இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த சின்ன வெங்காயமும் ஒரு இனிப்பு கொடுக்கும், அந்த ப்ரான்ஸும் ஒரு இனிப்பு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் காஞ்ச மிளகாலாம் கூட போட்டதுனால ஒன்றும் காரம்லாம் ஜாஸ்தி இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும். இப்போ இந்த ப்ரான்ஸு கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸ் அதில் போட போகிறோம். போட்டுட்டு அது நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தான் அந்த பேஸ்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரான்ஸ் வந்து தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். நல்லா வேணும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ப்ரான்ஸு, வெங்காயம், இந்த நெய் 3 நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிடும். வந்து அந்த மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு. ஒன்றா போட்டு அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சிட வேண்டியதான். ஃபுல்லாக அந்த நெய் பூரா 50 ml நெய் அதிலே ஊற்றிடுவோம். அதுதான் டேஸ்ட்டு. நீங்கள் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா அந்த பேஸ்ட்டில் உள்ள தண்ணி, அப்புறம் ப்ரான்ஸில் உள்ள தண்ணி, அந்த நெய் எல்லாமே அந்த ஜூஸ்லேயே வந்து நல்ல விதமாக அந்த ப்ரான் வந்து குக் ஆகிடும். தண்ணி ஊற்றாமல் செய்கிறது தான் இது ஒரு பெரிய ஒரு டேஸ்ட். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டா எக்ஸலண்ட்டான டிஷ் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரான்ஸை வந்து ஒரு மேலே மூடி போட்டு சிம்மில் வைக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சொல்லிடுச்சு. நல்லா ப்ரான்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. நல்லா செமி கிரேவியாக வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இது ட்ரை ரோஸ்ட்டாக இருந்தால் நம்ம நல்லா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் செமி கிரேவியோட இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும். அந்த கிரேவி குறைஞ்சா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றியாச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஹேவ் எ நைஸ் டே.